ஹலோ மக்களே! இன்னைக்கு வந்து மஞ்சள் பூசணியாச்சும் ஒரு டிஷ் கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ இத நல்லா வந்து கழுவிட்டு, ஆ ஃபைனா கட் பண்ணி வேக வச்சு எடுத்துருக்கிறேன் மிக்ஸில. ஸோ கிரைண்ட் பண்ணிக்க போறேன். கிரைண்ட் பண்ணிட்டு மாவு கூட கலந்துக்க போறேன். ஸோ என்னென்ன மாவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, ஆ அரிசி மாவு கொஞ்சம் எடுத்துக்கிறேன். 1 பிஞ்ச் வந்து சால்ட் எடுத்துக்கிறேன். ஃபுல்லா இந்த மாரி மாவு பெசஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ பெசஞ்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா ஆற வச்சுருங்க. ஸோ ஆற வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எனக்கு வந்து ஃபிங்கர் ஷேப் கட் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா என்ன ஷேப்ல வேணா கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரஸ்க்கு வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் பக்கத்துலயேன்னு. ஸோ இத வந்து டிப் பண்ணி நம்ம ஆயில்ல போட்டு ஃப்ரை பண்றது தான் நம்மளோட ஒர்க்கே. ஸோ ஆயில் வந்து காஞ்சிருக்கு. ஸோ இத போட்டுட்டேன் ஆயில்ல. ஆயில்ல போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஹை ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் கிரிஸ்பியா வரும். அப்படி இல்லைன்னா கிரிஸ்பியா வராது. ஸோ நல்லா ஹை ஃப்ளேம்லயே வச்சு பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு டங் ட்விஸ்ட் பார்க்கலாங்களா? நான் சொல்றேன். கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. புதும் பு புட்டு புது புட்டு, தட்டும் புது தட்டு, புட்டை கொட்டிட்டு தட்டை தா கிட்டு. ஸோ அகைன் ஒருக்கா சொல்றேன். ட்ரை பண்ணுங்க. புட்டும் புது புட்டு, தட்டும் புது தட்டு, புட்டை கொட்டிட்டு தட்டை தா கிட்டு. ஸோ இந்த மாரி ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரெசிபி. ஸோ இந்த மாரி நல்லா வந்துரும். ஸோ இதோட சாஸ் வச்சு கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க. செம்ம டேஸ்ட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நீங்க இல்ல, எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பட்டன கிளிக் பண்ணிட்டு போங்க. தேங்க் யூ ஆல்.